நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. தேவநாதனை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவநாதனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. 3 பேரையும் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 144 பேரிடமிருந்து பணம் பெற்ற புகாரில் இந்த விசாரணையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள் என்ன? நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தின் முதலீடு செய்த 144 முதலீட்டாளர்களிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் தேவநாதன் உள்பட 3 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் குறிப்பாக 3 எடுத்து விசாரிப்பதற்காக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். 10 நாட்கள் காவல் கேட்டு மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் வழக்குகள் தொடர்புகள் குறித்தும் யார் யாருக்கு நிதி சென்றுள்ளது, எங்கு முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்தும் விசாரிக்க வேண்டியுள்ளதால் 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்திடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கேட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் அந்த மனு மீதான விசாரணை சிறப்பு நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு இன்று வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி 3 பேரையும் 7 நாட்கள் காவலில் விசாரிப்பதற்கான அனுமதியை நீதிபதி வழங்கியிருக்கிறார். செப்டம்பர் 3ஆம் தேதி மாலை 4 மணிக்கு 3வரையும் மீண்டும் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் கைதாகும் போது 144 புகார்கள் மட்டுமே அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கைதான பிறகு 800 புகார்கள் வரை இருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மோசடி செய்யப்பட்ட தொகையுடைய மதிப்பு 94 கோடியாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே வங்கி கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பணத்தை மீட்டு அளிப்பதற்கான நடவடிக்கையில் இறங்க இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.